நீங்க வந்து நல்ல நிலைமைக்கு வந்துகிட்டு இருக்கீங்க, கொஞ்ச காலம் பொறுமையா இருங்க சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்ப இந்த வீடியோல கடகராசி கடகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100% நீங்க வந்து நன்மையை பெற போறீங்க. புரியுதா? கணவன் மனைவியால வந்த பிரச்சனைகள், அசிங்கங்கள், அவமானங்கள், நம்மளை அவமரியாதையா பேசியவர் எத்தனை பேர், நம்மளை அவமாரி நடத்தினவங்க எத்தனை பேர், நமக்கு நிம்மதி இல்லாத சூழ்நிலை, வெளிலையும் நிம்மதி இல்லை, வீட்லயும் நிம்மதி இல்லை, குழந்தைகள் வகை நிம்மதி இல்லை, கணவன் நிம்மதி இல்லை, மாமியார் வகை நிம்மதி இல்லை. இப்படி எல்லாம் போகும்போது நமக்கு என்னன்னா ஒரு மிக 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 நல்ல ஒரு பொற்கால பேச்சுன்னு பார்த்து சனி பகவான் பேச்சு. இவர் வந்து 9ஆம் இடத்துக்கு வர்றாருங்க. சார் 9 பாக்கியஸ்தானம் ஆச்சு சார், 9ல சனி வந்தா எப்படி சார் நீங்க வந்து நல்லதுன்னு சொல்றீங்க? நாங்க வந்து பல ஜோசியம் நாங்க பார்த்தோம் சார், பல பேர் எங்க சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா 9ல சனி வந்தா பாக்கியத்தை கெடுத்துருமா சார் நீங்க சொல்றீங்க சார் சொல்றாங்க சார். இங்க நீங்க வந்து நல்லது சொல்றது எப்படி சார்? நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த சனி பகவான் வந்து அமர்றது பாத்தீங்கன்னா குருவோட வீடுங்க, சுபரோட வீட்டுல. நல்லவன் வீட்டுல கெட்டவன் அமரும்போது எதுவும் பண்ண முடியாதுங்க. புரியுதா? இந்த நல்லவன் வந்து எப்படிங்க, வலுவா இருக்காரா லேசியா இருக்காராங்க? நல்லவனா இருக்கான், நோஞ்சானா இருக்கான், புரியுதா? ஆனா கெட்டவன் பலசரியா இருந்தா ஒன்னும் பண்ண முடியாது, கெட்டவன் வேலை செய்வான். கரெக்டா? இங்க எப்படி சார் நல்லவர் வந்து பலமா இருக்காரா எப்படி சார்? நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, குரு வந்து உச்ச நோக்கி போற, உச்ச வலிமை கிட்ட குரு இருக்கு. ஊட கொடுத்தவனோட வலிமை எப்படி இருக்கு? உச்சங்கிட்ட இருக்கு. கடகத்துல உச்சம், உங்க ராசி வந்து குரு உச்சமாகறாரு. அப்ப குரு ராசியை விட்டுருவாரா? விடவே மாட்டார் சார். ஆனா குரு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 6க்கும் 9க்கும் அதிபதியா சார். 6 விடுங்க, புரியுதா இல்லையா? அந்த 6 தான் பார்த்தா தொழில் ஒரு காலத்தை மறைஞ்சிருக்கு. நோய் நொடி பிணிப்பிட கடனாக இருந்தாலும் அந்த 6 விட ஒரு தொழில் ஒளிஞ்சிருக்கு. அப்ப தொழிலை கொடுக்க போறதும் குரு தானே. சரி, இப்போ 9ஆம் இடம் பாக்கிய பத்தி வீடு கொடுத்த போனா உச்சம் நோக்கி போறார், கடகத்து வீட்டை நோக்கி வர்றார். அது ஒரு பக்கம். இந்த பக்கம் சனி மகர மேசத்துல சனி பகவான் பாத்தீங்கன்னா வந்து நிஷ்பலம், இவருக்கு பவர் கிடையாது. துலாத்துல சனி பகவான் உச்சம், துலாத்துல வரும்போது சனி நல்லா பவரா இருப்பாரு. மேசத்திட்ட போகும்போது சனி பகவான் தன் பவரை இழக்கிறாரு. அப்போ இந்த சனிங்கிறது எப்படி, இங்க குருங்கிறது எப்படி, நீங்களே யோசிச்சு பாருங்க. வீடு கொடுத்தவன் வலுவா இருக்கான், வீடு கொடுத்தவன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பாத்தீங்கன்னா சனி பகவான் பயிற்சி ஆகியிருந்த அமர்ற காலகட்டத்துல 11ல குரு இருப்பார். புரியுதா? 11ங்கிறது கடகத்துக்கு மிக நெருங்கிய ஸ்தானம். அடுத்த குரு பயிற்சி வரும்போது இந்த குருவாகப்பட்ட மிதுனத்துக்கு வந்துடுவார், ரொம்ப ரொம்ப கிட்ட வந்துடுவார். அப்போ 90% பவர்ல இவர் இருக்காரு, இவர் வந்து 20% பவர்ல இருக்காரு. ஏன்னா அடுத்து வந்து நிஷ்பலம் ஆயிடுவார் இல்லையா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இது ஒரு கணக்கு. அடுத்த கணக்குல எடுத்து பார்க்கும்போது வீடு கொடுத்தவன் யாரு உங்களுக்கு? குரு. உங்களுக்கு சனி எதுக்கு அதிபதி? 8க்கும் 7க்கும் அதிபதி. சரி, 8க்கும் 7க்கும் அதிபதி எங்க வர்றாரு? குருவோட வீட்டுக்கு வர்றாரு. நல்லவன் வீட்டுல வந்து அமர்ந்துடுறாரு. புரிதல்? நல்லவன் வீட்டுல வந்து அமரும் போது எப்படி சார் பண்ண போறாரு? தொழில இருந்த பிரச்சனையை போல நீக்க